அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸுடைய பேச்சை கேட்கலாம். ஆளுங்கட்சியை குறை சொல்றதோடு நிறுத்திக்காம சில வாக்குறுதிகளும் தராரு அன்புமணி. குறிப்பா தலைநகரத்துடைய முன்னேற்றத்துக்கு தன்னுடைய திட்டங்களை அவர் சொன்ன அந்த பகுதியை கேட்கலாம். இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டமும் இருக்கு, சென்னை கார்பரேஷன் இருக்கு, சென்னை மெட்ரோபாலிட்டன் ஒன்று இருக்கு. இது மூணும் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சென்னை மாவட்டம், தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்கள், அதுல ஒரு மாவட்டம் சென்னை மாவட்டம். இந்த சென்னை மாவட்டத்துக்கு தனியாக ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அந்த சென்னை மாவட்டத்துக்கு நிர்வாக பரப்பளவு 174 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அடுத்தது சென்னை மாநகராட்சி கார்பரேஷன். இந்த மாநகராட்சிக்கு நிர்வாக பரப்பளவு 424 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதுக்கு பிறகு இருக்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, CMDA, சென்னை பெருநகர் மெட்ரோபாலிட்டன். இதுக்கு நிர்வாக பரப்பளவு 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்போ நினைச்சு பாருங்க, கலெக்டர், மேயர், CMDA, அதுக்கு ஒரு அமைச்சர், இவங்க மூணுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, எந்த ஒருங்கிணைப்பு கிடையாது. இது இல்லாம மெட்ரோ வாட்டர் வேற, சூவேஜ் கிளியரன்ஸ், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, ஹைவேஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி போர்டு, மில்க், இப்படி ஒன்னொன்னுத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சூழல். அதாவது டோட்டல் கேயோஸ், குழப்பம். ஒரு ரோடு யாராவது வெட்டிட்டு போவாங்க, மெட்ரோ வாட்டருக்கு ரோடு வெட்டுவாங்க, அடுத்த நாள் EB காரன் ரோடு வெட்டிட்டு போவான், அடுத்த நாள் சூவேஜுக்காக அதுக்கு ரோடு வெட்டுவாங்க. யார் வெற்றா, என்ன வெற்றா, எந்த ஒருங்கிணைப்புன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இந்த ஒரு நிர்வாகத்தை நம்ம மாத்தணும். ஒரு நிர்வாகம், ஒன் சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில இருக்கணும். இதை நாம் செய்ய இருக்கின்றோம். இது செய்தாலே பாதி பிரச்சனைகள் தீரும். அடுத்தது முக்கியமான பிரச்சனைகள், சென்னை பிரச்சனைகள். ஒன்று போக்குவரத்து பிரச்சனை, கல்வி பிரச்சனை, சுகாதாரம், குடிநீர் பிரச்சனை, கொசு பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, நமக்கு அடிப்படை வசதிகள் இல்லாதது, வாழ்வாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. முதல்ல நான் போக்குவரத்து எடுத்துக்கிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில மொத்தம் அரசு பேருந்துகள், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் 3000 பேருந்துகள் ஓடின. அப்போ அந்த 3000 பேருந்துகள்ல 20 லட்சம் பேர் அதுல பயணம் பண்ணாங்க, பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு 3500 பேருந்துகள் ஓடுகின்றன. இதுல எவ்வளவு பேர் பயணம் படுத்துறாங்கன்னா 50 லட்சம் பேர். 3000 பேரு 20 லட்சம், இப்ப 3500 50 லட்சம். பத்துமா? போதாது. இதுக்கு தேவை எவ்வளவுன்னா 8000 பேருந்துகள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு பேருந்துடைய வயசு 8 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது, தூக்கி போட்டு கண்டம் பண்ணிடணும். ஆனா இப்ப ஓடுறதெல்லாம் 10-12 வயசு பஸ் ஓடிட்டு இருக்கு. மழையில உள்ள போக முடியாது. மழையில கொடையை வச்சுதான் பஸ்ல போனோம் உள்ள. அப்புறம் அந்த கைப்பிடியை பிடிச்சிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே விழுந்துடுவோம். இதுதான் நம்ம பஸ் நிலைமை இருக்கு. சரி, இதுக்கு என்ன தீர்வு? இதற்கு தீர்வு 8000 பேருந்துகள், அரசு பேருந்துகளை இயக்கி அந்த பேருந்துகளை இலவசமாக ஆக்குவோம். என்னுடைய பத்திரிகை நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க, என்னடா இவன் இலவசமே வேண்டான்னு சொன்னா இப்ப இலவசம் சொல்றானே. நான் சொன்னது, உங்க கையில எந்த இலவச பொருளும் நான் கொடுக்க மாட்டேன். கிரைண்டரோ, மிக்சியோ, ஃபேனோ, டிவியோ, ஆட்டுக்குட்டியோ, நாய்க்குட்டியோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஆனா உங்களுக்கு சேவைகளை இலவசமா கொடுப்பேன். என்ன சேவைகள்? கல்வி இலவசமா கொடுப்பேன், தரமான கல்வி, தரமான சுகாதாரத்தை இலவசமா கொடுப்பேன். அடுத்தது, சென்னையில போக்குவரத்து
இலவசமா நான் கொடுக்க போறேன். இங்க பைலட் ப்ராஜெக்ட் சென்னையில கொஞ்சம் வெற்றி பெற்றுச்சுன்னா மற்ற மாநகராட்சிக்கு நான் எடுத்துட்டு போவேன். இது சர்வீஸ் தான், இது இலவசம், கையில பொருள் கிடையாது.